श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एट्टावदु प्रकरणम कूटस्थ प्रकरणम கடந்த வாரம் நம்ம 76 ஸ்லோகங்களும் படித்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு அந்த பிரகரணத்துக்கு மறுபடியும் ஒரு வாட்டி சம்மரி சாராம்சத்தனை ஒரு வாட்டிக்கு ஞாபகப்படுத்துகிறோம். நம்ம எல்லா அத்தியாயங்களுக்கும் அப்படி தான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறோம். 76 ஸ்லோகங்களோடு கூடியிருக்கிற இந்த கூட்டஸ்த தீப பிரகரணம் அத்தியாயம் ரொம்ப சிறந்த முக்கியமான அத்தியாயமாக இருக்கு பஞ்சதசியில். அதனால் இந்த ரெண்டாவது 5 அத்தியாயங்களான அங்கே விவேக பிரகரணம், இங்கே எல்லாமே தீப பிரகரணம்னு தான் வரும். ஸோ அதில் கூட்டஸ்த தீப பிரகரணம் இதில் முதல் 3 ஸ்லோகங்கள் இன்ட்ரடக்ஷன், எந்த விஷயம் பற்றி பேச போகிறோம், எதுக்காகனேது 3 ஸ்லோகங்களுக்குள்ள உபோத்காத்தனை கொடுத்தார். அப்படி என்ன விவேகம், சிதாபாசம் அண்ட் சாட்சி சைத்தன்யம் இல்லைன்னா கூட்டஸ்த சைத்தன்யம், இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசம் என்ன, இதில் யாரு சத்தியம் யாரு அசத்தியம் பொய்யானது, எது நித்தியம் எது அனித்தியம் అనేది விசாரணை செய்யணும். அதுக்காக இங்கே வித்யாரண்ய சுவாமி அத்வைத விசாரணைలో பொதுவாக ஆச்சாரியர்கள் உபயோகப்படுத்துகிற 3 விதமான பிரக்ரியாஸ் பத்ததிகள். அதில் ஒன்று அவச்சேதவாதம்னு சொல்லப்படுறது, ரெண்டாவது பிரதிபிம்பவாதம் அப்படின்னு சொல்லப்படுறது, மூணாவது ஆபாசவாதம். இது 3மே கூட அத்வைதிகளுக்குள்ள நடுவில் இருக்கிற விசாரணைகள் தான். ஆனால் இதில் இங்கே இந்த விஷயத்தினை விவரிக்கிறதுக்காக ஆபாசவாதம் தான் வித்யாரண்ய சுவாமி உபயோகப்படுத்துகிறார். அதில் சில பிரயோஜனங்கள் இருக்குது, அது பார்க்குறோம் அந்தந்த இடம் வரும்போதும். இது சொல்லித்தரத்துக்காக ஆச்சாரியர் எடுத்துக்கிட்ட ஒரு உதாரணம் சூரியனுடைய வெளிச்சம். சூரிய பிரகாசம் எல்லா இடத்துலும் உளருது, அதுக்கு பேர் சாமானிய பிரகாசம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் நடுவில் ஒரு கண்ணாடி வச்சுட்டு அந்த சூரிய பிரகாசத்தினை பிரதிபலிக்க செய்கிற மாதிரி செஞ்சு திரும்பி எந்த சுவர் மேலே சாமானிய சூரிய பிரகாசம் ஏற்படுறதோ குட்டியம், சம்ஸ்கிருதத்தில் சுவருக்கு பேர் குட்டியம். அதுக்கு தான் நம்ம முதல் சில கிளாஸ் சொல்லித்தரும்போது இந்த சார்ட்டில் நம்ம பார்த்தோம். இதில் சூரிய பிம்பம் பிரகாசம் எங்கே எல்லா இடத்துலும் உளருது. இந்த நடுவில் ட்ரா பண்ண அந்தந்த இடங்களை ஒரு கண்ணாடினால் உருவாக்கப்பட்ட பிரதிபலிப்பு, அது ஒரு வஸ்துன்னு நல்ல அந்த இடத்துன்னு மட்டும் அந்த சுவர் மேலே உளுற சூரிய ரஷ்மி மொத்தம் இருக்குது சாமானிய பிரகாசம். ஆனால் இது இப்போது ஒரு ரிஃப்ளெக்ஷன்னால் ஏற்படுற அந்த பேட்ச் ஆஃப் லைட் விசேஷ பிரகாசம் இல்லைன்னா த்விகுணீகிருத பிரகாசம்னு சொல்லுவாங்க. இந்த உதாரணத்துக்காக தான் இந்த மாதிரி சில ஆப்ஜெக்ட்ஸுன்னு பொருட்கள்னு வச்சோம். ஏதோ ஒரு பொருள் அங்கே இருக்கட்டும்,
அப்போ அந்த பொருள் அது தெரிய வைக்கணும்னு சொன்னால் சாமான்யமாக இருக்கிற சூரிய வெளிச்சம் எல்லாத்தையும் பிரகாசிக்கிறத செய்கிறதுனால விசேஷமாக அதுக்கு ஒரு பெரிய வித்தியாசமும் ஒன்றும் இல்லை, எல்லாமே சமம். ஆனால் இந்த ஆபாச சைத்தன்யம் வந்து ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் வந்து அந்த இடத்துல குறிப்பாக ஒரு பளிச்சன பிரகாசம் செய்கிறது. சகஜமாக இப்படி பார்க்கும்போது நம்முடைய அட்டென்ஷன் வந்து இந்த சாமான்யமாக இருக்கிற காமன் லைட் மேலே இருக்காது. இந்த பளிச்சனை எங்கே ஒரு வஸ்து தெரிகிறதோ அது மேலே தான் இருக்கும். அதனால தான் ஆகாயத்தில் எந்த வஸ்து இல்லாமல் நம்ம சாதாரணமாக பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த சாமானிய பிரகாசமாக இருக்கிற சூரிய வெளிச்சம் கவனிக்க மாட்டோம். ஏன்னா இந்த கண்களுக்கு வந்து நாம ரூபம் இருக்கிற கலர்ஸோடு கூடியிருக்கிற ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் அது கிரகிச்சுக்கும். ஆனால் அங்கே காமன் லைட் ஒன்று இருக்கே. அப்படியே நீ இந்த உதாரணத்தினு தான் ஆச்சாரியர் வந்து முதல் 3 ஸ்லோகங்களுக்குள்ளே எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் இது உதாரணம் கொடுத்தார் வெளியில் பாஹ்யமாக இப்படி. அதுக்கப்புறம் இது விசாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போதும் மொத்தம் இந்த 76 ஸ்லோகங்களை நம்ம 5 டாபிக்ஸாக பிரிச்சுக்கிறோம், 5 சப் ஹெட்டிங்ஸாக பிரிச்சுக்கிறோம். அதில் முதல் தான் இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு முடிஞ்சது. அதுக்கு பிறகு 2வது அம்சம் ஒரு 2வது டாப்பிக்காக எடுத்துக்கிட்டால் 4வது ஸ்லோகத்தில் வந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன விசாரணம் செய்யப்பட்டது, இந்த பாஹ்யமாக பார்க்குற இந்த வஸ்துகளுக்கு நடுவில் இந்த வெளிச்சமும் இந்த தனிப்பட்ட விசேஷ வெளிச்சமும் அப்படின்னா பாஹ்ய விவேகமத்தோட முதல்ல இந்த விஷயத்தினை புரிய வச்சுக்கணுமனி வெளியில் பிரபஞ்சத்தில் பார்க்குற விஷயங்களை பற்றி விவரிக்கிறார். அப்படி விவரிக்கும்போது அதில் வந்து பாஹ்ய அங்கே சிதாபாசமும் இருக்கு, ரிஃப்ளெக்டடு லைட்டும் இருக்குது, அப்புறம் சாமான்யமான வெளிச்சம் இருக்குது. இது ரெண்டுத்துக்கு பேர் வந்து சிதாபாச வெளிச்சம் இல்லை கூட்டஸ்தமும் ரெண்டாக எடுத்துக்கிறோம். இந்த அத்தியாயத்து பேரே கூட்டஸ்த தீப பிரகரணம். அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுற அனுபவங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த உலகம் மொத்தம் இந்த ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு வந்து 2 கேட்டகரியாக தான் பிரிக்க முடியும், 2 வகையாக. என்னன்னா ஒன்று வந்து ஞாததா தெரிஞ்சது நோன், 2வது வந்து அக்ஞாததா அப்படின்னா அன்னோன். இந்த 2 தானே இருக்கும், எல்லாமே இந்த 2 கடியில் தான் லிஸ்ட்டில் வரும். இப்போது விஷயம் என்னன்னா சிதாபாசம் అనేది வந்து இந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் అనేది வந்து இது என்ன பண்ணும், தெரியாத ஆப்ஜெக்ட்னு மட்டும் அது குறிப்பாக வெளிச்சம் போட்டு தெரிவிச்சிடும். அப்படின்னா இப்போது நான் இந்த ஃப்ளவர்னு காட்டியாச்சுன்னா உடனே உங்கள் மைண்டில் வந்து விருத்தி ஏற்படுறது. ஓகே, விருத்தி வியாப்தி ஏற்படுறது. அந்த விருத்தி வியாப்தி ஏற்படுறதுக்கு காரணம் அந்த சிதாபாசம் ஸ்பெஷல் லைட்டு. ஓகே, சிதாபாசம் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் போய் இது அப்படியே மைண்டு மூலமாக போய் இது அப்படியே கவர் பண்ணுறதுனால உடனே உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவர் தாட் ஏற்படுறது. ஸோ அன்னோன் ஃப்ளவர் காமிச்ச உடனே தெரிஞ்சது இது ஃப்ளவர் இது அப்படின்னு தெரிஞ்சுதான் அது கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து கூட்டஸ்த சைத்தன்யம், த காமன் லைட். சரியா? ஸோ அதனால் அன்னோன் ஆப்ஜெக்ட்னு மட்டும்தான் சிதாபாசம், த ஸ்பெஷல் லைட் தெரிவிக்கிறது. ஆனால் அங்கே பல வியாப்தி ஏற்படுறதுக்கு அது பூர்ணமாக திஸ் இஸ் த ஃப்ளவர், ஐ நோ திஸ் இஸ் த ஃப்ளவர்னு கன்ஃபர்மேஷன் வந்து சாட்சி சைத்தன்யமான ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ்னால் மட்டுமே செய்யப்படுறது. அப்படி என்ன அர்த்தம் என்ன,
கூடஸ்த சைத்தன்யம் அது தெரியாத வஸ்துன்னு தெரிய வைக்கிறது, தெரிகிற வஸ்துன்னு தெரிய வைக்கிறது. அப்படின்னா நோன்னஸ் அண்ட் அன்னோன்னஸ். மேலே என்ன சொன்னோம்? சிதாபாசம் வந்து அன்னோன் திங்ஸ்னு மட்டும் தெரிவிக்கிறது. சரி, தெரியாதது எனக்கு தெரியாது అని அந்த absence ஆஃப் நாலேஜ் ஆர் த அன்னோன்னஸ்ன்னு யார் தெரிவிக்கிறான்னா இது கூட்டஸ்த சைத்தன்யம். சரியா? இந்த பாயிண்ட் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் ஏதாவது வஸ்துன்னு காட்டிட்டோம்னா ஃப்ளவரோ பாட்டோ உடனே அந்த ஸ்பெஷல்லாம் இது தெரிவிக்கிறது. ஏன் இது சுற்றி இருக்கிற சாமானிய வெளிச்சம் இது தெரிவிக்காதான்னா அது இருக்கே, ஆனால் அது கண்டிக்காது, அது தெரிவிக்காது. இது தெரியணும், இது பாட்டுன்னு தெரியணும்னா மைண்டில் இருந்து இந்த சிதாபாசம் அనే ரிஃப்ளெக்ஷன் போய் அதை ரேப் பண்ணாதான் அந்த ஞானம் ஏற்படுறது. அதனால தான் இந்த ஞானங்களை வந்து அதுக்கப்புறம் கிளிப்பு காட்டிட்டா கிளிப்பு ஞானம், ஃப்ளவர் காட்டிட்டா ஃப்ளவர் ஞானம், இப்படி மாறி மாறி வருது இல்லையோ, மாறதே போகிறது. ஏன்னா அது தெரிஞ்சது இது சிதாபாசம் கேப்சர் பண்ணுறது. ஆனால் சிதாபாசம் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அது கன்ஃபார்ம் பண்ணுறது கூட்டஸ்த சைத்தன்யம் தான். ஒன்றும் இல்லை. இப்போ 2 பாயிண்ட்டு. சிதாபாசத்துக்கு ஒரு வேலை, கூட்டஸ்த சைத்தன்யத்துக்கு 2 வேலை, அவ்வளோதான். என்ன வேலை? சிதாபாசம் வந்து ஒரே ஒரு ஜாப் வந்து அது தெரியாதது தெரிவிக்கிறது. ஆனால் சாட்சி சைத்தன்யத்துக்கு 2 வேலை. தெரியாதது தெரியறது தெரிவிக்கிறது, தெரியறது தெரிவிக்கிறதுக்கு, தெரியாததுன்னு தெரிவிக்கிறதுக்கு கூட அது எடுத்து செய்கிறது கூட்டஸ்த சைத்தன்யம். இதுதான் 2வது விஷயம். அந்த 4லேருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் பேசியிருக்காரு. அடுத்தது 3வது டாபிக் வந்து 17வது ஸ்லோகத்திலிருந்து 26வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன? அது இந்த சித்து அண்ட் சிதாபாசா, கூட்டஸ்தா அண்ட் சிதாபாசாவுடைய விவேகம், இது 2த்துலேயும் வந்து இப்போது பாஹ்யமாக இல்லை, ஃப்ளவர் பார்த்து பாட்டு பார்த்து கிளிப்பு பார்க்கறது இல்லை, இன்டர்னல்லாக அந்தரங்கமாகவே நீ அதை யோசிக்கணும். எப்படி உன்னோட புத்தியில் அந்த தாட்டு வந்து என்வலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 17லேருந்து 26 வரைக்கும் அந்த அந்தரங்கமான விசாரணை இன்டர்னல் லெவலில் விவரிக்கிறார். அப்போது அது எப்படி பார்க்குறது? உதாரணம் பார்த்தோம்னா சரீரம் மொத்தம் கூட அந்த கான்ஷியஸ்னஸ் வியாபிச்சிருக்கேன் சாமான்யமாக. இப்போ வெளியில் பார்த்த அந்த சுவர் அப்புறம் கண்ணாடி அதை விட்டுடுங்க. இப்போது அதுக்கு பதிலாக அந்த திருஷ்டாந்தம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தார்ஷ்டாந்தம் நமக்கு கிட்ட நெருங்கி வரும்போது சரீரம் மொத்தம் வந்து ஒரு காமன் சுவர் மாதிரி. இது எல்லாத்துலேயும் சைத்தன்யம் இருக்குது, சைத்தன்யம் ஒழுறது எல்லாத்து மேலே. ஆனால் இதில் ஸ்பெஷலாக வந்து புத்தி அதில் மட்டும்தான் தாட் ஃபார்மில் விசேஷ சைத்தன்யம் பிரகாசிக்கிறது. புத்திக்குள்ள தாட் அనే ஃபார்மில் விசேஷ சைத்தன்யம் பிரகாசிக்கிறது. அதுதான் இங்கே முக்கியத்துவம். ஸோ வித்யாரண்ய சுவாமி வந்து என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா, தூக்கம் அப்புறம் ஜாகிரதாவஸ்தா. ஓகே, இந்த நித்ரா இல்லைன்னா சமாதி கூட எடுத்துக்கலாம். இந்த நித்ரா சமாதி இந்த நிலையில் வந்து அங்கே சாமானிய சைத்தன்யம் மட்டும்தான் பிரகாசிக்க செய்கிறது. அங்கே ஒன்றும் தெரியல, எது சொன்னாலும் சரி, ஆனந்தமாக இருக்கான்னு சொன்னாலும் சரி, எந்த ஆப்ஜெக்ட்ஸ் அங்கே இல்லை. ஸோ சாமானிய சைத்தன்யம் அங்கே வேலை செய்கிறது. ஆனால் ஜாகிரத ஸ்வப்ன அவஸ்தைகளுக்குள்ளே வரும்போதோ என்னாகிறது? விசேஷ சைத்தன்யமும் வேலை பண்ணுறது ப்ளஸ் சாமானிய சைத்தமும் 2மே சேர்ந்து வேலை பண்ணுறது.
பார்த்தீங்களா? அதனால தான் விசேஷ சைத்தன்யம் இல்லைன்னா ஜாகிரத பிரபஞ்சம் அங்கே ஆப்ஜெக்ட்ஸு தெரியாது. அப்போது இல்லை ஓன்லி அந்த சாட்சி சைத்தன்யம் மட்டும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு யாராவது நம்ம நினச்சிட்டேன் கேட்டால் அப்படின்னா அந்த ஒரு சாட்சி சைத்தன்யம் உனக்கு தான் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருக்கிறதே தினந்தோறும் தூக்கத்தில். சரியா? அந்த தூக்கத்திலும் அது பியூர் சாட்சி சைத்தன்யம் எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருக்கு. இல்லை எனக்கு நினைவில் இருக்கும்போது கூட முடிச்சிருக்கும்போது கூட எனக்கு அந்த சாட்சி சைத்தன்யத்தை நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீ தியானம் பண்ணும், சமாதி அபியாசம் பண்ணால் என்னது தியானம் சமாதி என்ன, ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த எம்டினஸ் கேப் இருக்குது பார்த்தீங்களா? அது எம்டினஸ் இல்லை, அங்கே அந்த கேப்பில் சாமானிய சைத்தன்யம் சுத்த சைத்தன்யம் பிரகாசிச்சுட்டே இருக்கிறது. அது அபியாசம் பண்ணும். அதுக்கு தான் நாம ஜபம் ஏதாவது சொல்லி ஒரு நாமம் சொல்லி நிறைய கொஞ்சம் இடம் விட்டுட்டு அடுத்த நாமம் சொல்லும்போது அந்த கேப்பில் சைலன்ஸ்ன்ற என்ன இருக்கு அங்கே, அந்த சைலன்ஸ் யாருக்கு தெரியறது? அப்போ அங்கே சாமானிய அறிவு ஞானம் இருக்கிறதுனால தான் எனக்கு அந்த சைலன்ஸும் தெரியறது. பார்த்தீங்களா? ஸோ அதனால் எனக்கு பியூர் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னு தூக்கத்தில் எனக்கு தெரியலன்னு உட்காந்து இப்படி தியான சமாதி அபியாசத்தில் நீங்கள் கவனிச்சுக்கலாம். அந்த கேப்பு தான் யார் கவனிக்கிறானோ அதுதான் சாட்சி சைத்தன்யம். அங்கே எந்த விசேஷ ஞானமும் இல்லாமல் உனக்கு சுத்த சைத்தன்யம் அந்த என்ன అనేది உனக்கே நீயே தெரிவிக்கப்படுறது. சரியா? எத்தனை டாபிக்ஸ் பேசியிருக்கோம்? 3 டாபிக்ஸ். முதல் இன்ட்ரடக்ஷனு, ரெண்டாவது பாஹ்யமாக இந்த சிதாபாச சித்துடைய விவேகத்தினை எப்படி பண்ணணும்னு சொல்லும்போது சுவர் இந்த எக்ஸாம்பிள்னு அது கொஞ்சம் விவரிச்சுட்டார். அப்புறம் மூணாவது டாப்பிக்கு வரும்போது அந்தரங்கமாக இதே நீ கவனிக்கணும். ஒரு தாட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் அந்த கேப்பில் என்ன இருக்கு, எதுவுமே தெரியலேன்னு தெரிஞ்சுக்கிற சாட்சி சைத்தன்யம் கூட்டஸ்தம் நீ இருக்கே அப்படின்னு. அதுக்கு பிறகு இப்போது 4வது டாபிக் தான் ரொம்ப எலாபரேட்டாக கொஞ்சம் நிறைய ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டது. என்ன 4வது ஹெட்டிங்கு 27வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 68வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த கூட்டஸ்த தீப பிரகடனத்தில் சிதாபாசம்னா என்ன, ஆக்சுவலி அந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் ஆர்சின்னா என்ன అనేది நல்ல விசாரணம் செய்யப்படுறது. இங்கே தான் அந்த விசாரணத்துக்கு முதல்ல சொன்னானே அவச்சேதவாதம், பிரதிபிம்பவாதம், ஆபாசவாதம். இந்த 3த்தில் சுரேஸ்வரா இந்த வித்யாரண்ய சுவாமி சொல்கிறாரு, அவச்சேதவாதமும் வேண்டாம், பிரதிபிம்பவாதமும் நம்ம எடுத்துக்க வேண்டாம், ஆபாசவாதத்தின்னு எடுத்துக்கிறோம். எதுனால எதுக்கு? அங்கே பூர்வபக்ஷி கூட வந்தார், வாதிச்சார். நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்ட இதில் உங்கள் தப்பு இருக்குது அப்படி இப்படின்னு. இது கௌரவ பிரச்சனை வரும். நாங்கள் லேசாக ஒன்று எடுத்துக்கிட்டு போகிறோம், அவச்சேதவாதம். அவச்சேதம்னா சேதிக்கவே படலை கூட்டஸ்தம். என்னது கொஞ்சம் சிந்திப்போம். அவச்சேதவாதி ஒரு உதாரணம் கொடுத்து அவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாஹ்ய கட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டம் பாட் தி என்க்ளோஸ்டு பை தி கான்ஷியஸ்னஸ் ஓன்லி. அப்புறம் சைத்தன்யம் இது ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கிறதுனால சைத்தன்யம் எங்கேயுமே அவச்சேதம் ஆகலை, சேதமாகலை, பிரிக்கப்படலை. அப்போ எதுக்கு நீங்கள் 2 விஷயம் எடுத்து சொல்கிறீங்க? அப்படி அவன் ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டு பேசியிருக்கான். அதுக்கு வித்யாரண்ய சுவாமி
ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. நல்ல அழகாக பேசி சொல்லி என்னன்னா, அப்பா இது ஆல்ரெடி கான்ஷியஸ்னஸ் இருக்கே, என்வலப்டு பை த கான்ஷியஸ்னஸ் அண்ட் என்ன பாஹ்யமான இந்த கட்டம் மொத்தத்தினே. அப்படி வரும்போது இந்த கட்டத்துக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அப்போ இது கூட உன்ன மாதிரி பேசணும், இல்லைன்னா இது நகரணும், இது இல்லைன்னா பறந்து போகணும், நடந்து போகணும். அப்புறம் அது மட்டும் இல்லை, இது இந்த குடத்துக்கு அது குடமனே தெரிய மாட்டேங்குதே. எப்பாவது ஒரு நாளைக்கு இந்த குடம் உனக்கிட்ட சொல்லுவான் நான் குடமனே. அப்போது என்ன, அப்போ சொல்கிறதுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே உபயோகப்படாமல் இருக்கு. நானும் உபயோகப்படுத்திட்டாத அது உபயோகப்படுத்துறது, நானும் பேர் கொடுத்தாத அதுக்கு குடமனை வந்தது, நான் தான் கையில் எடுத்துக்கிறேன், கீழே வைக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். அதுக்கு அதான் ஏதாவது அப்படி என்ன மாதிரி ஃப்ரீடம் இருந்திருந்துன்னா இது என்னை கையில் பறந்து போகும், என்னை கையில் தப்பிச்சுக்கிட்டு போகும். இல்லைன்னா இன்றைக்கி நான் கிளாஸுக்கு வர மாட்டேன், என் எக்ஸாம்பிளை எதுக்கு எவ்வளோ நாள் என்னையே காட்டிகிட்ருக்கேன்னு சொல்லும். இதெல்லாம் சொல்கிறதா? சொல்லலை. அதனால் இந்த நீ சொன்ன மாதிரி அப்போது என்க்ளோஸ்டு கான்ஷியஸ்னஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால அது பாட்டுன்னு கூட என்க்ளோஸ் பண்ணுறதுனாலன்னு சொன்னால் அந்த பாட்டு கூட ஜீவ ஆகணும். தேங்க் காடு பாட்டு ஜீவ இல்லை. அதனால் அந்த அவச்சேதவாதம் ஒத்து வராது. ஏன்னா அது அப்புறம் அது ஜீவா ஆயிடுது. ஆனால் அதில் ஜீவத்துவம் அந்த சைத்தன்யம் தெரியலையே. சாமானிய சைத்தன்யம் இருக்குது எல்லா இடத்துல, அது நாங்களும் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவச்சேதவாதத்தின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அடுத்தது பிரதிபிம்பவாதம்னு பேசுகிற கொஞ்சம் பேர் இவங்களும் அத்வைத்திகள் தான். என்ன இதில் ஒரு குறை என்னன்னா, பிரதிபிம்பவாதத்தின்னு பற்றி வாதிக்கிறவங்களை இந்த பிரதிபிம்பம் சத்தியமனு சொல்லுவான். பிரதிபிம்பம் சத்தியம்னு சொல்லுவான். மேபி மோஸ்ட்லி அவங்களை விசிஷ்டாத்வைதிகள்னு சொல்லலாம். அது கூட நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம், எடுத்துக்கிறது இல்லை. ஓகே, எதனால் இவனை ரிஜெக்ட் பண்ணுறோம்? இந்த 27 இந்த 68ன்னு சொன்னமே, இங்கே ஆச்சாரியர் பேசின விஷயங்களை கூட மறுபடியும் பிரித்து பார்த்தா 5 சப்ஹெட்டிங்ஸு. இந்த 4வது டாப்பிக்கில் 5 சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் பெரிய இடமா இருக்கிறதுனால இங்கே சொல்ல வேண்டியிருக்கு. முதல்து என்னன்னா, ஆபாசமன்னா என்ன அர்த்தம்? டெஃபினிஷன் ஆஃப் தி ஆபாச. ஈஷத் பாசனம் ஆபாசனம் అంటే అర్థం என்னன்னா, அது பார்க்கறதுக்கு ஒரிஜினல் மாதிரி இருக்கும். இப்போது ஜீராக்ஸ் காப்பி எடுத்தால் ஒரிஜினல் மாதிரி இருக்கும் அது. ஆனால் ஒரிஜினல் ஆகுமா? கண்ணாடியில் என்னோடய மூஞ்சி பார்த்துக்கிட்டா என்னோடய மூஞ்சி மாதிரி இருக்கும். ஆனால் அது என்ன ஒரிஜினல் மூஞ்சி ஆகுமா? ஆகாது. ஆனால் ஈஷத்து பாசனம் அதே மாதிரி சமமாக இருக்கிற மாதிரி காணப்படுறது ஒரிஜினலாக. உதாரணத்துக்கு இந்த வேக்ஸ் வச்சு பொம்மெல்லாம் பண்ணுறான் பார்த்தீங்களா? அதெல்லாம் அது கலர் போட்டு வெஜிடபிள்ஸ் ஆகுது ஏதாவது, அதெல்லாம் கரெக்டாக அப்படியே இருக்குது. மனுஷனுடைய பொம்மை கூட பண்ணுறான் வேக்ஸ் வச்சு. பக்கத்தில் போய் இந்த ஒரிஜினல் மனுஷன் நின்றுட்டார், 2 பேர் ஒரே மாதிரி இதாக இருக்குது. ஆனால் அந்த பொம்மை கண்ணு சிமிட்டாது. இந்த ஒரிஜினல் பொம்மை கண்ணு சிமிட்டும். ஒரிஜினல் பொம்மை கையை எடுத்துட்டு அந்த டூப்ளிகேட் பொம்மைனை துடைக்கும். ஆனால் அது பண்ணுமா? இப்போது மெரினா பீச்சாவது நிறைய ஊரில் நிறைய ரோடு மேலே காந்தி தாத்தா பொம்மை இருக்குது. இதெல்லாம் அன்றைக்கி பேசின எக்ஸாம்பிள்ஸ் தான். காந்தி தாத்தா பொம்மை மேலே டூப்ளிகேட் தானே அது. ஆனால் பார்க்குறதுக்கு அதே மாதிரி அவர் பண்ணி அப்படி எல்லாம் கரெக்டாக கையில் குச்சி கண்ணாடி எல்லாம். அந்த தாத்தா காந்தி தாத்தா தலை மேலே காக்கா உட்காந்துட்டு அங்கே அழுக்கு பண்ணுறது, ஹெச்எல்ல போடுறது.
அந்த தாத்தா கையில், காந்தி தாத்தா கையில் குச்சி இருக்கு, அவர் ஏதாவது அந்த காக்கான்னு போ போ ஷ் பண்ணுவாரா? பண்ண முடியுமா? அதுதான். ஸோ இந்த ஒரிஜினலுக்கு டூப்ளிகேட்டுக்கு வித்தியாசம் இருக்குது. சரியா? ஸோ இந்த டெஃபினேஷன் வந்து இங்கே பேசி சொல்லப்பட்டிருக்கு. சிதாபாசம் అనేది சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சிமிலர் இல்லை. ரெண்டாவது விஷயம் என்ன பேசப்பட்டதுன்னா, இந்த ஆபாசவாதமும் இந்த இது பற்றி எதுக்கு டிஸ்கஸ் பண்ணணும், வாட் இஸ் த நெசசிட்டி ஆஃப் திஸ் ஆபாசவாதம், அது மட்டுமே நீ ஏன் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா, ஜீவன் பற்றி விவரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஜீவனேது சத்தியம் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆபாசவாதம் ரொம்ப உபயோகப்படும். அதுக்கு தான் ஆபாசவாதம் எடுத்துக்கிறேன். அப்போ தான் இந்த இது జీవాన్ని నేను అనికరిది ఇది ఆభాసం, ఈ ఆభాసం అనేది ரிஃப்ளெக்ஷன் అనేది ஒருக்காகவும் சத்தியம் கிடையாது, உண்மை கிடையாது. ஆனால் வியாபகாரிகமாக சத்தியம், ஆனால் பாரமார்த்திகமாக பார்த்தா அது சத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறதுக்காக அந்த ஆபாச சைத்தன்யம் பற்றி பேச வேண்டிய நெசசிட்டி இருக்குது. மிச்சம் ரெண்டுத்தையும் நம்ம பக்கத்தில் ரிஜெக்ட் பண்ணி வச்சிட்டோம். இன்னொரு விஷயம், ஒரு ஜடமானது மேட்டரு, எனிதிங் ஜடம், அந்த மேட்டர் அது சென்ஷியன்ட் ஆகணுமன்னா, சென்ஷியன்ட்னா அது இருக்கேன்னு தெரியணுமன்னாவே, மேட்டர் கேன் பிகம் சென்ஷியன்ட்டு. எது இந்த சரீரம் கூட மேட்டர் தானே. இப்போ இது சென்ஷியண்ட்டாக இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு காரணம் அந்த சிதாபாசம். ஸோ வேர் தேர் இஸ் எ சிதாபாச, தென் தட் மேட்டர் கேன் பிகம் சைத்தன்யம், சென்ஷியன்ட். அதனால தான் சிதாபாசம் இப்போ நான் காட்டின இந்த புஷ்பத்துலேயோ இந்த குடத்துலையோ இல்லை, ஆனால் சின்ன எறும்பில் இருக்கு, கொசுவில் இருக்கு, அமீபாவில் இருக்கு, என்னோடய சரீரம் எனக்குள்ளே இருக்கு. அந்த சிதாபாசன், அந்த ரிஃப்ளெக்ஷன் அங்கே ஸ்பெஷல் விசேஷம் விசேஷமானது அங்கே பிரதிபலிச்சாதான் அது சைத்தன்யமாகிறது. அதனால் இந்த பாயிண்ட்டும் புரிஞ்சு. அப்படி என்ன அர்த்தம் என்ன, இப்போது எல்லாமே சென்ஷியன்ட்டான்னா சித்து எல்லா இடத்துல இருக்கே. ஆனால் இங்கே மாயா பண்ண இந்த வேலை என்னென்னா, நானும் போக்தா, ஆனால் எனக்கு போக்ய பிரபஞ்சம் வேணும், போக்ய பிரபஞ்சம் வேணும். எல்லாமே போக்தாவாக இருந்தால் எப்படி? அதனால தான் சில போக்ய பிரபஞ்சம் எல்லாம் என்னது, இந்த இட்லி, குடம், ஏதாவது வஸ்து, இதெல்லாம் எனக்கு தேவை போக்தாவாக நான் அனுபவிக்கிறதுக்கு. அதெல்லாம் கூட சைத்தன்யமாகவே சித்தாவே இருந்தால், ஜீவன் அதில் இருந்தால், அப்போது நான் அதை சாப்பிட்றேன், நான் கட் பண்ணுறேன்னு அது ஒத்துக்குமா என்ன? ஒத்துக்காதில்லை. அதான் மனுஷன் அடிக்கிறதுன்னா ஒத்துக்கிறானா, கொலை பண்ணுறதுன்னு ஒத்துக்கிறானா? ஒத்துக்கலை. ஏன்னா இவன் கான்ஷியஸ், அவனுக்கு தெரியறது, அவனுக்கு கான்ஷியஸ். ஆனால் பார்ப்போம், இந்த புஷ்பம் நம்ம போய் கட் பண்ண ஒன்றும் சொல்லாது, அதை கொண்டு நீ சுவாமி கிட்ட வச்சான்னு ஒன்று சொல்லாது, நீ தள்ள வச்சுட்டான்னு ஒன்று சொல்லாது, நீ தூக்கி போட்டுறியா பிரிச்சுடுறியா எதுவுமே சொல்லாது. அப்போது போக்தனான எனக்கு, போக்தா சத்தியம் இல்லை, பட் அந்த ஜீவா கான்ஷியஸ், ஸ்பெஷல்லி கான்ஷியஸ்டு. ஆனால் சாமான்யமாக இருக்கிற வஸ்து பிரபஞ்சம், போக்ய பிரபஞ்சம் எல்லாம் எனக்கு போக்யம். அதனால் அந்த பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். மூணாவது விஷயம் என்ன பேசப்பட்டது? எங்கே மூணாவது விஷயம்? 4வது டாப்பிக்கில் 3வது விஷயம். இந்த விஷயங்கள்னு எல்லாம் சொல்கிறது ஸ்ருதி பிரமாணம் கூட இருக்கு. நானேதோ சும்மா ஸ்வகபோல கல்பனம், நானேதோ நினச்சி சொல்கிறதில்லை. ஸ்ருதி எல்லாமே இந்த சிதாபாசம் ஜீவன் பற்றி விவரிச்சது, அங்கே கூட்டஸ்தந்தா சத்தியமணி நிரூபித்தது. அதனால் நிறைய கொட்டேஷன்ஸு அந்த ஸ்ருதியில்
எடுத்துக்கிட்டு வித்யாரண்ய சுவாமி அந்த சிதாபாசம் பற்றி எங்கெங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கனேது எடுத்து காட்டினார். அதில் முக்கியமாக ஒரு இடத்துல பார்த்தோம், பிருஹதாரண்யகோபனிஷத்தில் யாக்ஞவல்க்ய ரிஷி அவருடைய மனைவியான மைத்ரேயி கிட்ட மைத்ரேய பிராமணம் அనే இடத்துல பேசியிருக்காரு. என்ன அது? அனுப்பிரவேச விஷயம். இந்த பரமாத்மா கூட்டஸ்தம் பிரம்மம் இப்படியெல்லாம் மாயோடைய சகாயத்தினால பல ஜகத்தினை உருவாகிட்டு அதில் சில இடத்துல மட்டும் ஸ்பெஷலாக போய் அதில் இறங்கிட்டார், பிரவேசம் பண்ணார், கிரகப்பிரவேசம் பண்ணார், அனுப்பிரவேசம். அங்கே சொல்லும்போது அந்த ஒரு கொட்டேஷன் என்னன்னு அதில் தான் ஆச்சாரியர் இங்கே வித்யாரண்யர் கொஞ்சமாக எடுத்துகிட்டு பேசினார். அது ப்ரூஃப். அந்த இடம் சிதாபாசம் இருக்கு, அது இருக்கிறதுனால தான் அங்கே ஸ்பெஷல் விசேஷமாக ஒரு சைத்தன்யம் தெரியறது. அப்போ தான் இந்த போக்ய பிரபஞ்சம் అనేది ரெண்டு டிஃபரெண்ட் ஆகிறது, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லும் போது ஏவைதேभ्यो பூதேभ्यः சமுத்தாய தான்யேவானு வினஷ்யதி ந பிரேத்ய சஞ்ஞா அஸ்தி இதி அரே பிரவீமி இதி. அரே மைத்ரி, அதான் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. இந்த பல ஜட வஸ்துகள் எல்லாத்தையும் கல்பனை பண்ணதுக்கப்புறம் மாயாசக்தி அந்த பரமாத்மா பிம்பம் கூட்டஸ்தம் சைத்தன்யம் பிரவேசம் ஆயிடுது, என்ட்ராயிடுச்சு. என்ட்ராயி அப்புறம் அங்கே அப்படியே இருக்கிறதா தொடர்ந்துன்னு சொன்னால் இல்லை வினஷ்யதி. எப்படி வினஷ்யத்தன்னா, அதோ அந்த சரீரம் கொஞ்ச நாள் வரைக்கும் வேலை பண்ணும், அதுக்கு முடியாத போது அந்த சரீரத்தை விட்டுட்டு அங்கே இல்லாத மாதிரியாகி நசிஞ்சு போன மாதிரி காணப்படுது, இன்னொரு இடத்துக்கு போகிறது. இல்லை நமக்கு புரிகிற மாதிரி இப்படி சொல்லணும்னா, ஜாகிரதாவஸ்தத்தில் போக்ய பிரபஞ்சம் போக்தா ரெண்டு இருக்கு, சொப்பனத்தில் கூட இருக்கு. ஆனால் கனவு கெட்ட வரும்போது என்ன ஆகிடுது? அந்த என்ட்ரியான அந்த அனுப்பிரவேசமான அந்த கூட்டஸ்தம் பிரதிபிம்பம் தற்காலத்துக்கு காணாமல் போய் மறைஞ்சிக்கிறது, பிம்பத்தோடு ஒன்றாகிறது. ஒன்றாகும்போது என்ன சத்த சொல்கிறார்? வினஷ்யதி. அதனால் இப்படி அது கொஞ்சம் ஒரு சமயத்தில் இல்லை, அது டெத் ஆனதுக்கப்புறம் இந்த சரீரத்தில் இருக்கிறது இல்லை. பார்த்தீங்களா? ஸோ வினஷ்யதி. நித்திரை எடுத்தாலும் வினஷ்யதி தான், தூக்கத்தில் மறைஞ்சு போகிறது, நாசனம் ஆகிடுது. ஆனால் திரும்பி அந்த அன்மேனிஃபெஸ்டடாக இருக்கிறது மறுபடியும் கிளம்புறது. இது இந்த சிதாபாசமுடைய விஷயம். இது ஸ்ருதியில் சொல்லப்பட்டது. இல்லை நம்ம படித்த தைத்திரேய உபனிஷத்தை பார்த்தா, தத் திருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத் ததனுப்பிரவிஷ்ய. இந்த அனுப்பிரவேசம் அது என்ட்ரி வித்தவுட் என்ட்ரிங், என்ட்ரன்ஸ் అని அனுப்பிரவேசம். இது இல்லை, அது அனுப்பிரவேசம் ஆகிறது வினஷ்யதி, நாசனம் அப்படின்னு இந்த மைத்ரேய பிராமண இந்த ஸ்ருதியில் ப்ரூஃப். அப்புறம் இந்த பிரவேசம் பண்ணுறதுன்னு சொல்லும் போதும் எப்படி எங்கேருந்து பிரவேசம் பண்ணுறதுன்னு கூட ஐத்தரேய உபனிஷத்தில் நம்ம இன்னும் அதை படிக்கலை. என்ன ஆச்சுன்னா, வேறு இடத்துல எங்கே வந்தது, பிரம்மம் இந்த கூட்டஸ்த சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யம் அந்த மேல் பிரம்மரந்திரத்தில் தலைக்கு நடுபாகலம் உள்ளக்கு பிரவேசம் ஆகுமா? அதுக்கு அங்கே சீமானம் விதாரிய சீமானம். இது அதனால தான் கர்ப்பவதியான ஸ்திரீக்கு சீமந்தம். சீமந்தம்னா இந்த மொழினை அப்படி நல்லா இது பண்ணி பார்ட்டிஷன் பண்ணுறது. எதுக்குன்னா இந்த இடம் ஃப்ரீயாக இருக்கணும், ஜீவ அந்த 2வது 3வது மாதத்தில் உள்ளே என்ட்ரு ஆகுமா. இது கண்ணுக்கு காணப்படுற விஷயம் இல்லை. உள்ள சரீரம் ரெடி ஆகிடுச்சு, வீடு ரெடி ஆகிடுது, ஆனால் உள்ள வீட்டில் தங்கிறதுக்கு ஜீவ என்ட்ரு ஆகணுமா. பார்த்தீங்களா? சீமானம் விதாரியம் சீமந்தம். அது ஒரு ரிச்சுவல சம்ஸ்காரமாக செய்யப்படுறது கர்ப்பிணி ஸ்திரீக்கு. முதல்ல கர்ப்பாதானம், அப்புறம் பும்சவனம், சீமந்தம்.
அந்த ஆர்டரில் பார்த்தீங்க இப்படி இருக்கு. அப்புறம் சரி, என்ட்ரி ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுறதுன்னா, இந்த கூட்டஸ்த பிரம்ம சைத்தன்யமே கோயிங் த்ரூ இந்த 3 அவஸ்தைகளுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்னா கவனிக்கிறது. சாட்சியாக இருந்து தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, ஆனால் பை மிஸ்டேக்கு மறந்துட்டு நானும் பிரம்ம சைத்தன்யம் சும்மா எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு என்ட்ரி ஆனால் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் என்னை நானே மறந்து போயிட்டு forgotten himself and got deluded சிதாபாசம். அப்புறம் அங்கே ஜீவனி அப்படியே தொடர்ந்து சரீரத்துக்கு அப்புறம் சரீரம் கல்பனை பண்ணிக்கிட்டு அதிலே இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த டிபார்ச்சர் ஆகிறது, நசிஞ்சு போகிறது அப்படின்னு சொன்னால், எக்ஸாம்பிள் சொன்னால் அதுதான் டீப் ஸ்லீப்பில் வந்து எவ்ரிடே டிபார்ச்சர் ஆகிறது. இந்த டிபார்ச்சர் ஆகிறதுக்கு பேர் என்ன? டிபார்ச்சர் ஆகிறது ஜீவ மட்டம்தான், பாவனை மட்டும் காணாமல் போகிறதே. ஆனால் கூட்டஸ்தம் பிரம்ம சைத்தன்யம் எங்காவது காணாமல் போகிறதா? இல்லை. ஸோ அங்கே இப்போ அப்படின்னா ஜீவா இந்த சிதாபாசம் ஜாகிரத ஸ்வப்னானே 2 அவஸ்தைகளுக்குள்ள மட்டுமே வேலை செய்கிறது. நித்ர சமயத்திலோ அது இல்லை, காணும் வேலை பண்ணல. இதுக்கு பேர் வெத்திரேகம். அன்வய வெத்திரேகம் பல இடத்துல சாஸ்திரத்தில் நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா? அப்புறம் ஆனால் சாட்சி சைத்தன்ய விஷயத்துக்கு வரும்போது 3 அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இருக்கு. त्रिषु धामसु यद्भोग्यं भोक्ता भोगश्च यद्भवेत् तेभ्यो विलक्षणः साक्षी चिन्मात्रोऽहं सदाशिवः. கைவல்யோபனிஷத்து பல இடத்துல சொல்லப்பட்டது. சாட்சி செய்து 3 அவஸ்தைகளும் இருக்கிறதுனால இது அன்வயம். எது சாட்சி சைத்தன்யமும் இருக்கிறதுனால 3 அவஸ்தைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு அவஸ்தையிலோ அந்த சிதாபாசம் ஜீவனே பாவனை இல்லைன்னா கூட அந்த நித்ரனு வந்து சாட்சி சைத்தன்யம் தெரிஞ்சுக்கிறது. ஸோ வெத்திரேகம் அன்வயம் அப்படி எடுத்துக்கணும். இந்த விஷயத்தினி பல இடத்துல சொல்லப்பட்டது. கைவல்யோபனிஷத்து மட்டும் இல்லை, மகிஷா பஞ்சகத்தில் கூட ஜாகிரத் ஸ்வப்ன சுசுப்திஷு ஸ்புடதரா யாசத் விஜ்ரும் யாசத் விஜ்ரும்பதே சண்டாலோஸ்து த்விஜோஸ்து அப்படின்னு அங்கே இத்யேஷாம் ஐனீஷா மமா. இல்லை, தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் கூட இந்த சொப்னம் ஜாகிரதை பற்றி 2-3 இடத்துல சொல்லப்படுது. சன்மாத்திர கரணோபசம்ஹரணதः யோ அபூத் சுஷுப்த பூமானம். எந்த கரணங்களும் மனசு இந்திரியங்களும் எதுவுமே இல்லை, எல்லாமே உபசம்ஹரணம் ஆகிடுது. ஆனால் அந்த சுஷுப்திக்கு போகும்போது இந்த மனுஷன் அந்த ஜீவபாவம் அங்கே இல்லை, ஜீவன் காணும், ரிஃப்ளெக்ஷன் காணும், ஆனால் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் இருக்கு. அப்புறம் 4வது விஷயம், 4வது ஸ்டெப்பில் 4வது விஷயம் என்னன்னா, இந்த ஸ்ருதி சொன்ன மாதிரி 2 ஸ்ருதி வந்து 2 விஷயங்களை பிரதிபாதித்து விசாரணை பண்ணும். என்னதுன்னா, ஒன்று வந்து ஐக்கிய சாமானாதிகரண்யம், 2வது வந்து பாதாயாம் சாமானாதிகரண்யம். இதில் வந்து ஆச்சாரிய வித்யாரண்யம் வந்து நம்ம வந்து பாதாயாம் சாமானாதிகரண்யமே எடுத்துக்கிட்டு இங்கே விசாரணை பண்ணணும். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ்ஸு கூட்டஸ்தம் மட்டும்தான் சத்தியம், அதுதான் ரிட்டைன் பண்ணிக்கணும். ஆர்சின்னு சொல்லப்படுற அந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்ன்னு மட்டும் நெகேட் பண்ணும். பாதான்னா நெகேஷன், நெகேட் பண்ண முடிகிற அதை பாதாயாம் சாமானாதிகரண்யம். இப்படி மகா வாக்கிய உபதேசம் விவரணம் செய்யும்போது ஜீவ అనేది మిథ్య,
தத்துவமசனி சொல்லும் போது அந்த தத்துவம்ல வந்து அது வாச்யார்த்தம் என்ன லக்ஷார்த்தம் என்னன்னு எடுத்துக்கும் போது அந்த துவம் வந்து வாச்யார்த்தத்தில் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ், ஓகே, லக்ஷார்த்தத்தில் லக்ஷார்த்தத்தில் வாச்யார்த்தத்தில் அது ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னு நினைக்கிறேன். ஸோ அது நீக்கிறதுக்கு நெகேட் பண்ணி சொல்கிறதுக்காக பாதாயாம் சாமானாதிகரண்யம் நம்ம உபயோகப்படுத்திக்கணும். சாஸ்திரம் அப்படி தான் சொல்லும் అని சொன்னார். இது மகா வாக்கியத்தினை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துகிற 2 டெக்னிக்கல் டேர்ம்ஸ், பாதாயாம் சாமானாதிகரண்யம், சரியா, அப்படின்னு சொல்லிட்டு அது பேசினார். அப்புறம் கடைசியில் 5வது பாயிண்ட் இந்த 4th டாப்பிக்கில் இந்த ஆபாசனேது வந்து ஜீவன் விஷயம் மட்டுமில்லை, ஈஸ்வரன் விஷயத்தில் கூட பெரிய ஆபாசம், ஜீவன் விஷயத்தில் சின்ன ஆபாசம். அப்படின்னா ஜீவ ஈஸ்வர, சரி, நடுவில் ஜெகத்தன் ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது 3மே மித்யா, மாயாவுடைய கல்பிதம் மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட் டாப்பிக்காக ஒரு அம்சம் பேசப்பட்டது. அப்போது ఆభాసం అనేది వెష్టి లెవెల్లో జీవ ఆభాసం, அங்கே சமஷ்டி லெவலில் ஈஸ்வர ஆபாசம். ஆபாசம் அது ரிஃப்ளெக்ஷன், பெரிய ரிஃப்ளெக்ஷனும் சின்ன ரிஃப்ளெக்ஷன். ஆனால் யார் க்ரியேட் பண்ணாங்க? எல்லாத்தையும் மாயதான் க்ரியேட் பண்ணது. அப்படின்னா ಶರೀರತ್ರಯಸ್ಥ ಚಿದಾಭಾಸ ಜೀವನು ಮಾಯಾ ಪ್ರೊಜೆಕ್ಟ್ பண்ணுறது. ஓகே, அவித்யான்றோம் இங்கே, அது அங்கே மாயான். பிரபஞ்சத்ரயஸ்த சிதாபாசன் ஈஸ்வரன் கூட மாயா தான் உருவாக்குறது. அப்போ மாயா உருவாக்குனது காட்டுறதெல்லாம் மித்யா தானே. அங்கே தான் சொன்னோம், ரொம்ப கஷ்டம் ஈஸ்வரன் மித்யா, ஈஸ்வரனோட மாயோட ப்ரொஜெக்ஷன்னு சொல்கிறதுக்கு. சொன்னால் மாயா மரப்ப அவர்னு எதுவுமே பண்ணலன்னா சமஷ்டி லெவலில் மாயா எதுவுமே பண்ணல. ஆனால் வெஷ்டி லெவலில் எல்லாம் நஷ்டம் தான் ப்ராப்ளம். அப்படின்னா சின்ன ஆள் நான், பெரிய ஆள் அவர் ஈஸ்வரா, வெஷ்டி சமஷ்டி. ஆனால் விஷயம் என்னன்னா கன்க்ளூஷனில் நான் வந்து இந்த சின்ன ஆள் இல்லை, பெரிய ஆள் இல்லை, ஐ ஆம் நாட் பிக், ஐ ஆம் நாட் ஸ்மால், பட் ஐ ஆம் ஆல். எல்லாமே நான் தான். மாயா என்னிலிருந்து வந்த ப்ரொஜெக்டான என்னோட சக்தி. அந்த மாயா சக்தி சமஷ்டின்னு உருவாக்கிட்டா என்ன, வெஷ்டின்னு உருவாக்கிட்டா என்ன, நான் எல்லாத்துக்கும் அதீதமாக தூரமாக இருக்கேன், சர்வதுக்கு சாட்சிபூதமாக இருக்கேன். அர்த்தம் ஆச்சு. ஸோ த்ரிஷு தாமசு யத்போக்யம் போக்தா போகश्च யத்பவேத் தேபியோ விலக்ஷண சாட்சி சின்மாத்ரோஹம் சதாசிவः மய்யேவ சகலம் ஜாதம்னு சொன்னோம் இல்லையா கைவல்யோபனிஷத்து. அப்போது அந்த கன்க்ளூஷன் கொண்டு வரதுக்கு அழகாக இந்த விஷயத்தின்னு சொன்னார். ஸோ வியாபகாரிக சத்தியம் மட்டும்தான் ஜீவா ஈஸ்வரா ஜகத் மொத்தம் வியாபகாரிக சத்தியம். வியாபகாரிக்கல் இருக்க, பாரமார்த்திகமாக சத்தியமாக இல்லை. இது நீ ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிரூபிக்கிறதுக்கு நரசிம்மதாப உபனிஷத்தில் கூட இது சொல்லப்பட்டது. அது மட்டும் என்ன, சிவபுராணத்தில் கூட சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கோட் பண்ணி மேலே சொன்ன இந்த விஷயம் எது, ஜீவ ஜகத் ஈஸ்வர 3 கூட மாயாவுடைய கல்பிதம்தான். அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீயா இருந்துக்கோ, நீ கூட்டஸ்தனனி உணர்ந்து சுத்த சைத்தன்யமணி, இவனுக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லைன்னு இரு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு சிவபுராணம் இதெல்லாம். ஸோ இதோட என்ன ஆயிடுச்சு, இப்போது 4வது டாப்பிக்கில் 5 சப்ஹெட்டிங்ஸ்ன்னு பேசி முடிச்சிருக்கேன் நான் இப்போது. சரியா, கடைசி டாபிக் 5வது என்னன்னா 69லேருந்து 76 வரைக்கும் வச்சுக்கலாம். முக்கியமாக 69-70 உபசம்ஹாரம் பண்ணார். இவ்வளோ விசாரணை பண்ணுறோமே, இவ்வளோ ஸ்லோகங்கள் எழுதுகிறோம், இவ்வளோ கோட் பண்ணுறோம், இத்தனை விஷயங்கள் சொல்கிறோம்,
இதெல்லாம் என்னன்னா ஜீவ ஈஸ்வரனை பற்றி இன்ஃபர்மேஷனாக நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை. கூட்டஸ்த சைத்தன்யமான நானு சத்தியம், நானு பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லி, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணணும், கன்விக்ஷனோடு டிக்ளேர் பண்ணணும். அந்த விஷயம் அப்படி சொல்லும்போது 75வது ஸ்லோகத்துக்கிட்ட 70 சிவபுராணம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் முக்கியமான மாண்டுக்கிய உபனிஷத்து காரிக்கல் ஒரு ஸ்லோகத்தின்னு எடுத்து கடைசியில் ஃபைனலாக சொன்னார் இல்லையா, ந நிரோதோ நச்சோத்பத்தி நபத்தோ நச்ச சாதக. அதனால் இத்தனை எல்லாமே என்ன பேசினா கூட அது எதுவுமே அர்த்தவாதம் மற்றந்தான். ஜீவா ஈஸ்வரா ஜெகத் ஒன்லி உனக்கு அது நீ சத்தியம்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால நாங்கள் அதை பற்றி சொல்லி அது எல்லாம் சத்தியம் இல்லைன்னு சொல்கிறதுக்காக பேசணும் தவிர அதில் ஒன்றும் தாத்பரியம் இல்லை, அர்த்தவாதம் அது எல்லாமே. அதனால தான் கன்க்ளூஷனை இவர் ஆச்சாரியர் ந முமுக்ஷு ந வை முக்தா இத்தேஷா பரமார்த்ததான்னு சொன்னார். அப்படி கடைசியில் 75 வரும்போது இது எப்படின்னா ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு மேகங்கள் எப்படி வருஷத்துன்னு எவ்வளோ வருஷத்துன்னு மழை எவ்வளவு எங்கே பெய்யும் எதுன்னு நமக்கு தெரியாது, அதாவது அப்படியே வரும். அதனால் 75 சொல்லும் போகிறதுக்கு ஒரு உதாரணம் மேகம் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி 74 கடைசியில் இப்போ நான் சொன்னதுதான் இந்த ஸ்ருதி தாத்பரியமகிலம் அபுத்வா பிராமியதே ஜடஹ. நிஜம் அசல் ஸ்ருதி என்ன சொல்ல விரும்புறது, எதுக்காக பேசுறது என்னன்னு அந்த தாத்பரிய நிர்ணயம் தெரியாதவனு அபுத்தா தெரிஞ்சுக்காம அதில் இதில் மனசு போட்டு குழப்பிக்கிட்டு கேள்விகளை கேட்டுக்கிட்டே இப்படி சுற்றிட்டுருப்பான், தேடிட்டுருப்பான், சத்தியத்துக்காக தேடுறான். சத்தியம் தானே தான் சத்தியம். இதுக்கு பொதுவாக ஒரு உதாரணம் என்ன சொல்கிறோம், லெஹர் டூண்டே பானிக்கோ, இந்த அலைகளுமா ஜலம் எங்கன்னு தேடுறதாமா அலைகள். அதே மாதிரி கப்படா டூண்டே சூத்துக்கோ, துணி தேடுறதாமா, நூல் எங்கே இருக்குது எனக்குள்ள அப்படின்னு தேடுறதா. அதே மாதிரி ஜீவ டூண்டே பிரம்மகோ, இந்த ஜீவனை பிரம்மன் பிரம்மன் யாரும் தேடுறான், நீதாப்பா பிரம்மன், எதுக்கு தேடுறேன், இன்னும் தேட வேண்டாம், நீ பிரம்மன் அகம் பிரம்மாஸ்மின்னு ஒத்துட்டு கும்மன் இரு, நிம்மதியாக இரு. அதுதான் சொல்லும் போது விவேக் என்ன பண்ணுவான், விவேகி தத்வகிலம் புத்வா. இந்த விஷயம் கிளியராக எப்படி வரும், சாஸ்திரம் படித்ததுக்கப்புறம் வரும், இவ்வளவு படித்து கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வரும். அதனால் படிக்க கன்ஃபியூஷன் ஜாஸ்தி ஆகக்கூடாது, சந்தேகங்கள் வந்துட்டு இருக்கக்கூடாது, சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகணும். அப்புறம் திஷ்டத்யானந்த வாரிதோ, நானும் சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்த ஸ்வரூபம் பிரம்மானே. அந்த ஆனந்த சமுத்திரத்திலேயே இந்த ஆனந்தம்னா துக்கம் இல்லாத நிலையம் இல்லை, துக்கத்துக்கு சுகத்துக்கு கூட ஆதாரமாக இருந்துட்டு எப்பவுமே இருக்கிறத, இது வரதை போகிற வஸ்து கிடையாது. இந்த ஆனந்தம் சாதாரண சுக துக்கங்கள் துவந்தங்கள் ரெண்டுத்துக்கு அதீதமாக இருந்து இருக்கிற அந்த ஸ்வரூப நிலை ஆனந்தம் அப்படின்னு. அப்புறம் இந்த 75 தான் இந்த மாயாமேகோ ஜகன்னீரம் என்ன சொல்கிற சாராம்சம் சொல்கிறேன் ஸ்லோகம் பதில். அது அந்த மாயானே மேகம் மழை நீர் கொட்டுது எப்படியோ என்னமோ சிலவாட்டி அந்த என்னது பனிக்கட்டிகள் எல்லாம் விழும், அப்புறம் மழை ஜாஸ்தி வரும், எல்லாம் வரும், ஏதாவது வரும். எப்படி பண்ணுறதோ இந்த சிதாகாசிய அது பண்ணும்போது ஆகாசத்துக்கு ஏதாவது ஹானி நஷ்டம் இருக்கின்றதா,
ஒன்றும் இல்லை. அது மழை பெய்ஞ்சானோ பெய்யலைன்னு ஜாஸ்தி வந்தானோ ஒன்றும் ಆಗலை. நஷ்டமும் கிடையாது, லாபமும் கிடையாது இல்லையா ஆகாசத்துக்கு. அதே மாதிரி இங்கே சிதாகாசமான எனக்கு இங்கே பிரகிருத்தினால 3 அவஸ்தைகளும் 3 சரீரங்களினால 3 பிரபஞ்சங்களினால ஏற்படுற எந்த ஒரு விஷயமும் எனக்கு தொந்தரவு பண்ணல. ஏன்னா ஆகாயம் போல் நான் அப்படி தான் இருக்கேன்னு அழகா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம்தான் கன்க்ளூட் பண்ணுறாரு. ஸோ அதனால் என்ன கடைசியில் அப்போது நான் என்ன டிக்ளேர் பண்ணணும்? அகம் பிரம்மாஸ்மி, நெவர் மிஸ்ஸிங், எவர் அவைலபிள், கூட்டஸ்த பிரம்ம சைத்தன்யம் அகம். 2 வார்த்தை. never missing and ever available. Satchit Anandam Satyam Gnanam Anantam Brahma Kutastha Chaitanyam Nanu. இதுதான் சத்தியம். அதனால தான் சங்கராச்சாரியர் வேறு ஒரு இடத்துல எழுதும்போதும் சதகோட்டி சாஸ்திரை மொத்தம் அத்தனை சாஸ்திரங்களுடைய அர்த்தம் சாராம்சம் ஏக வாக்கியேன வக்ஷாமி, ஒரே ஒரு வாக்கியத்தில் சொல்கிறேன்னார். என்னன்னா பிரம்ம சத்யம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹ. புரிஞ்சுதா? இதுதான் சத்தியம். இப்படி இந்த கூட்டஸ்த தீப பிரகரணம் யாரோ அனுசந்தானம் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்படி படித்து முடிக்கிறானோ, மறுபடியும் அது ஞாபகப்படுத்துகிறானோன்னு கடைசியில் 76வது ஸ்லோகத்தில் பலஸ்ருதி சொல்லி முடிச்சிட்டார் ஆச்சாரியர். அதையும் நான் சொல்லி நாம் இன்னைக்கு இந்த சாராம்ச விஷயம் கூட்டஸ்த தீபத்தில் முடிக்கிறோம். இமம் கூட்டஸ்த தீபம் யஹ அனுசந்தத்தே நிரந்தரம் ஸ்வயம் கூட்டஸ்தரூபேண தீப்யதே சௌ நிரந்தரம். இந்த நிரந்தரம் வார்த்தை அதுதான் இங்கே நான் சொன்ன எவர் அவைலபிள், நெவர் மிஸ்ஸிங். அதனால் கூட்டஸ்த தீபம் பிரகரணம் படித்து தான் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை உபனிஷத்தை படித்தானோ பகவத்கீதை படித்தானோ பாகவதம் உத்தவகீதை படிச்சுட்டு இருந்தால் கூட இதுதான் இந்த மனசில் வச்சுக்கிட்டே அது கேட்டுகிட்டே இருப்போம். எதுக்கு கேட்டுகிட்டே இருக்கணும்? கேட்டுகிட்டே இருக்கலன்னா மனசு வேறு ஏதோ சிந்திச்சு வேலைக்கு போகாமல் இந்த மனசனி இன்ஸ்ட்ருமெண்ட்டு நமக்கு அவைலபிளாக இருக்கிற வரைக்கும் இந்த சரீரம் பிராரப்தத்தினால இன்னும் எவ்வளோ நாள் இருக்குமோ அப்போ வரைக்கும் நம்ம இந்த விசாரணை நம்முடைய சாதனை நிதித்தியாசனமாக ஸ்ரவண மனனம் செஞ்சுட்டே இருப்போம். நிதித்தியாசனத்தில் இருப்போம். நிதித்தியாசனம் செய்கிறது கிடையாது, இருப்புதலில் இருக்கிறது நிதித்தியாசனம். இப்படி இந்த 8வது பிரகரணமான கூட்டஸ்த தீப பிரகரணம் சாராம்சத்தின்னு கூட நம்ம இன்னைக்கு பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த வாரம் 9வது பிரகரணம் தியான தீப பிரகரணம். அப்படின்னா மோஸ்ட் த ப்ராக்டிஸ் ஆஃப் திஸ் நாலெட்ஜ் அப்படின்னு தியான பிரக்ரியை எப்படி அப்ளை பண்ணி எப்படி இன்னும் கூட அதை நல்லா எஸ்மிலேட் பண்ணிட்டு அந்த ஞான நிஷ்டையில் நம்ம இருக்க முடியுமோ அதுக்கு வேண்டிய சாதனைகள் அங்கெல்லாம் கூட தியான தீப பிரகரணத்தில் சொல்லப்படுறது. அது அப்புறம் அடுத்த வாரம் தொடங்குவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.